ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். கெட்ட கனவு வந்துட்டே இருக்குங்க. நான் படுத்தாலே கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. இப்போ கெட்ட கனவு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, உங்க வீடுல ஏதாவது தீய சக்தி இருக்கா? அத நீங்க செக் பண்ணணும். 2வது, நீங்க இப்ப புதுசா யார் கூடயாவது பேசுறீங்களா? இல்ல யாராவது ஏதாவது குடுக்கும்போது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுச்சா? அந்த மாரி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல ஜென்ரலாவே எனக்கு வந்து இந்த கெட்ட கனவு வந்துட்டே இருக்குங்க. கொஞ்ச நாளா நல்லா இருந்தது. ஆனா திடீர்னு கெட்ட கனவு வருது. 2வது, உங்களுக்கு வந்து எனக்கு பயந்து எழுந்தேன். கனவுல எனக்கு அப்படியே இது தொரத்துற மாரி இருந்தது. எனக்கு அந்த மாரி கெட்ட கனவுலாம் வர வேண்டாம். அப்படின்னு உங்களுக்கு பதர்ற மாதிரி உங்களுக்கு கனவு வந்ததுன்னா, வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நீங்க வேற என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும். யார்தாவது சேவினஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்ல அப்படின்னும் பட்சத்துல கனவு தான் பிரச்சனை அப்படின்னா, சில டைமில் வீட்டில் தீய சக்திகள் இருக்கும்போது கூட கெட்ட கனவு வரலாம். தூங்க விடாமல் தடுக்கும் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, மகம் நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. மகம் நட்சத்திரம் வரும் நாள் அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி நாள் சாயந்தரம் அரச மரத்துக்கிட்ட போயிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன நூல் மஞ்சளில் நினச்சி அதில் போய் கட்டிட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு ஒரு எலுமிச்சை பழம் அப்படியே பலி கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க. மறுநாள் கூர்மை இல்லாத ஆயுதமோ இல்லை இந்த இந்த நோண்டும் போது இரும்பில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் குச்சி அந்த மாதிரி என்ன எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தோண்டி அதனுடைய வேர் பகுதியை மட்டும் ஆணிவேர், அதாவது ஆணிவேர் இருக்கு பெருசாக இருக்கும் தான், அதனால் அதை வேண்டாம். ஏதான ஒரு சின்ன வேர் அதை வந்து அப்படி கையாலேயே உடைக்கணும். இந்த கத்திரிக்கோலால் கட் பண்ணுறது, இரும்பை வச்சு வெட்டுறது, கத்தி வச்சு வெட்டுறது அப்படிலாம் இல்லாமல், ஆனால் ஒரு கல் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு லைட்டாக அப்படி இப்படி தட்டி தட்டி அறுத்து அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை சுத்தி பண்ணணும். சுத்திங்கிறது என்னது? மஞ்சள் தண்ணியில் அப்படி டிப் பண்ணிவிட்டு, பாலில் டிப் பண்ணிவிட்டு, பன்னீரில் டிப் பண்ணிவிட்டு, சாதா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ கோயில் இருந்தால் கோயிலில் கொடுத்து வாங்கிக்கோங்க. இல்லை வீட்லேயே வச்சு தீபதூப ஆராதனை, சாம்பிராணி போடுறது, ஊதுவத்தி போட்டு அது மேலே காமிச்சிட்டு, தாயத்துக்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில். இந்த மாதிரி இந்த எந்திரம்லாம் விற்கிற கடையில் சின்ன தாயத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே போட்டு அடைச்சி நீங்கள் கட்டி விட்டுடுங்க. உங்கள் குழந்தை எப்போ போலும் கெட்ட கனவுல பயந்து எழுந்துக்கும் போது கொஞ்சம் நான் அப்படியே கனவெல்லாம் கெட்ட கனவெல்லாம் மறைஞ்சு நிம்மதியான தூக்கம் வரும். அப்படி உங்களுக்கு வந்து கெட்ட கனவு உங்களுக்கு ரொம்ப பாதிச்சுட்டே இருக்குது, பயந்து எழுந்துக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலை கொண்டு அந்த கனவுக்கும் உங்களுக்கு இருக்க ஆராவையும் கட் பண்ணலாம். அதை பற்றினும் ஒரு வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை அட்டாச் பண்ணி விட்டு